காலேஜ் முடிச்சுட்டு என்ன போடுறோம், இன்னைக்கு போட்டே ஆகுறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இது என்ன பத்தின வீடியோங்க? என்னடா ஆரம்பிக்கலாமா? எஸ், நான் 12th முடிச்சுட்டு எல்லாரும் மாதிரியும் ஜாலியா இருந்தேன். அந்த டேயும் வந்துச்சு, ரிசல்ட் டே. நான் என்னோட ரிசல்ட்டை செக் பண்ணேன். ரொம்ப இல்லைனாலும் டீசெண்டான மார்க். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரியாலிட்டி. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நான் இன்ஜினியர். 2 weeks later. என்னைக்கு போற மாதிரி அன்னைக்கும் நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். அப்போ என் பைக் பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியாம நிக்கையில அங்கே அன்எக்ஸ்பெக்டடா என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். A few moments later. அப்புறம் பெட்ரோலை போட்டு 2 பேரும் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு போனோம். அப்படியே ஜாலியா உட்காந்து லைஃபை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்டான், காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா? நான் இல்லைன்னு சொல்ல, அவனும் இல்லைன்னு சொல்ல, நான் இன்ஜினியர்னு சொல்ல, அவனும் இன்ஜினியர்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து காலேஜ் தேட ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நாங்க நிறைய காலேஜுக்கு கால் பண்ணி பேசணும். அப்படி எந்த காலேஜும் எங்களை பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல. 3 hours later. அப்புறம் ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நானும் கால் எடுத்து பேசினேன். பேசையில தான் தெரிஞ்சிச்சு திருச்சியில இருந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. கேட்ட கோர்ஸ் 100% பிளேஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு என் மண்டையை அவங்க கழுவிட்டாங்க. 1 week later. அப்புறம் ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து காலேஜ் போயிட்டு காலேஜில் என்னதான்னு நேரில் பார்த்து கேட்கலான்னு முடிவு எடுக்கையில் அப்போ ஒரு ஐடியா, நம்ம ஏன் இன்னொருத்தனையும் சேர்க்கக்கூடாதுன்னு நாங்கள் இன்னொருத்தனையும் சேர்த்தோம். அப்புறம் அவன் மண்டையும் கழுவி 3 பேரும் திருச்சிக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் திருச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு கால் பண்ணி கேட்கையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க, அங்கே உங்களை ஒரு கார் பிக்கப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே அவங்க சொன்ன மாதிரியே எங்களை பிக்கப் பண்ண கார் இருந்துச்சு. அப்புறம் நாங்க அந்த கார்ல ஏறி காலேஜுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எதுக்குடா அந்த தேவையில்லாத டெம்ப்ளேட்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் லென்த் வீடியோ. இதோட கண்டினியூட்டி வீடியோவும் என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோ 1000 வியூஸ் வந்தால் அந்த வீடியோ நான் போடுவேன், வரலனாலும் போடுவேன்.